மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடன் இணைப்பில் இணைகிறார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக. வணக்கம் திரு பிரியன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. முதல்ல உங்களுக்கு என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இப்போ அரசு தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவு, தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் அப்படின்னு வெளியாகி இருக்கக்கூடிய முடிவு, இந்த ட்விஸ்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது அவருடைய அரசாங்கத்துல பொறுப்புல இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற ஒரு முதலமைச்சர் இந்த மாதிரி ஒரு முடிவு தான் எடுக்க முடியும். ஏன்னா இது சுதந்திர திருநாள்ல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் கவர்னர் அவர் ஒரு தேநீர் விருந்து கொடுக்கிறாருன்னா அதுல ஒரு முதலமைச்சரா இருக்கிறவர் பங்கு பெறுவது இயல்பான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஆனா இந்த கவர்னரை பொறுத்து இந்த அரசாங்கத்துக்கு பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள்லாம் இருக்கின்றன. ஒரு அரசியல் சட்ட அடிப்படையில் இருக்கிற இந்த கவர்னர் கடந்த காலத்துல இந்த கவர்மெண்டோட ஒரு இணக்கமான ஒரு உறவு நிலையில அவர் இல்லைன்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் முதல்வரை பொறுத்த மட்டும் அவர் கவர்னரோட ஒரு இணக்கமான உறவை பேணுவதைத்தான் விரும்புகிறார். ஆனா கட்சி அடிப்படையில பார்க்கும்போது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் திமுக கட்சி சார்பாக யாரும் கலந்து கொள்ள மாட்டோம் என்கிற ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்காங்க. சோ கட்சி என்பது திமுக என்ற கட்சி கவர்னரின் செயல்பாடுகளை எதிர்க்கிறது என்பதை பதிவு செய்த அதே நேரத்துல அரசாங்கத்துல பொறுப்பில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் என்ற முறையில ஒரு அரசியல் சட்ட அடிப்படையில இருக்கிற கவர்னருக்கு ஒரு தேநீர் விருந்து கூப்பிடும் போது கலந்து கொள்வது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயமாகவும் ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயமாகவும் அது சரியான ஒரு விஷயமாகவும் நான் பார்க்கிறேன். ஆனா கவர்னரோட இருக்க கருத்து வேறுபாடுகள் அப்படியே தான் இருக்கு. திமுக கட்சியின் அடிப்படையில கவர்னர் செயல்பாடுகள் திமுக விரும்பல, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டுவதை தான் கட்சி எடுத்த முடிவு காட்டுகிறது. சோ இந்த கவர்மெண்ட் அதிகாரத்தில் இருக்க கலந்துக்கிறதுல எந்த தப்பு இல்லைன்றது என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.